அல்ஹம்துலில்லாஹ் ஷஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் எதுவும் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், சர்வமும் அறிந்தவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு தகுதி அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு. தகுதியின் அடிப்படையில் பிரிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வழிகாட்டுறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு நிறையா வசனத்தில் சொல்கிறாரு. அதுக்கு தூதரும் ஃபுட்நோட்டில் சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிறதும், இந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறதும் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஆலோசிப்போம். கடவுள் அதை குறித்து நமக்கு எந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு 61:2-3 சொல்கிறாரு, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான், நீங்கள் செய்யாதவற்றை ஏன் நீங்கள் கூறுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை கூறுவது கடவுளின் பார்வையில் மிகவும் வெறுப்புக்குரியதாகும். சொல்கிறாங்க, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீங்க? இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம நம்பிக்கை கொள்ளவே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பிக்கையாளன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறார். அடுத்தது அந்த வசனம் தான் 49:14. ஆனால் நம்ம அதே சமயம் நீங்கள் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தொடர்பு தொழில் கடைப்பிடிக்குமாறு உங்களோட குடும்பத்தை நீங்கள் ஏவணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நம்மளை பற்றி நம்ம சொல்லும் போது நம்ம செய்யாததை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை வச்சு தான் இந்த 49:14 சொல்கிறார். 49:14 வசனம், உபத்தலைப்பு முஸ்லீமும் முக்மீனும். அரேபியர்கள் கூறினார்கள், நாங்கள் முக்மீன்கள். கூறுவீராக, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்பிக்கை உங்கள் இதயங்களில் நிலை பெறும் வரை நீங்கள் கூற வேண்டியது என்னவென்றால், நாங்கள் முஸ்லீம்கள். கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய காரியங்களில் எதனையும் அவர் வீணாக்கி விட மாட்டார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நீங்கள் அந்த நம்பிக்கைங்கிறது முழுசாக உங்கள் இதயத்தில் இடம் பெறாத வரைக்கும் நீங்கள் உங்களை நம்பிக்கையாளர்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். அதே தான் கடவுள் நமக்கு அங்கேயும் சொல்கிறார், நீங்கள் செய்யாததான் சொல்லாதீங்க. நீங்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பிக்கையாளர்னு சொல்லாதீங்க. ஆனால் அவங்க அதை தான் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அரேபியர்கள், நாங்கள் நம்பிக்கையாளராக இருக்கிறோம். அதை தான் கடவுள் வெறுப்புக்குரியதாக இருக்குது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமலே நீங்கள் நம்பிக்கையாளர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை முஸ்லீம்கள், சரணடைந்தவர்கள் வேணால் சொல்லிடலாம். அதை தான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு வசனத்துலேயுமே அது ரிலேட்டடாகவே சொல்கிறாரு. ஏன் நீங்கள் அதை சொல்லக்கூடாது? ஏன் அது வெறுப்புக்குரியதாக இருக்குது? நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத எந்தவித விஷயத்தையுமே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறது வெறுப்புக்குரியதா இருக்குதுங்கிற சொல்கிறாரு. இதை வச்சு தான் நமக்கு 7:16 இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம். சைத்தானை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவன் கூறினான், நான் வழி தவறுதலில் செல்ல வேண்டுமென நீர் நாடிவிட்டதால் உம்முடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நான் மறைந்து அமர்ந்திருப்பேன். அதுக்கு ஃபுட்நோட் கொடுத்துருக்காரு, சாத்தான் நிரூபிக்கப்பட்ட ஒரு பொய்யனாவான், அத்துடன் அவனது அங்கத்தினர்களும் அவ்வாறு இருக்கின்றனர். இதுதான் அவன் கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத அவன் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. ஆனால் அவன் அங்கே என்ன காரணத்தை சொல்கிறான்னா, நீங்கள் நாடுனால அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்கிறான். அது உண்மையான காரணம் தான். ஆனால் அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளலைன்னா அது வெறுப்புக்குரியதாக இருக்குது. கடவுளுடைய நாட்டம், அல்லாவுடைய நாட்டம் அப்படிங்கிறத நான் நம்பிக்கை கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாவுடைய நாட்டம் தான், அல்லாவுடைய நாட்டம் தானா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாரு.
அந்த விஷயத்த நீங்கள் முழுசாக நம்பலைன்னா அது கடவுளின் பார்வையில் வெறுப்புக்குரியதாக இருக்குது. அதனால தான் அவன் நிரூபிக்கப்பட்ட ஒரு பொய்யன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவன் அங்கே பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவன் இதயத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறப்ப அவன் அதை நம்பிக்கையாளன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதுக்கு உங்களுக்கு பலனும் இருக்காது, எந்த பிரதிபலனுமே இருக்காது. அது உங்களை பின்னோக்கி தான் செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே. நீங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த வித உபதேசம் வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லும் போது நீங்கள் அது செய்யாததை நீங்கள் சொல்லக்கூடாது. இது கடவுளை நாட்டம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேணால் உபதேசம் செஞ்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்து சொல்லலாம். அவன் புலம்பும் போது, அவன் கோபப்படும் போது கடவுளை நாட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பார்ப்போம். இந்த 2:30 இதிலிருந்து பார்ப்போம். இந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதை பற்றி பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உம்முடைய இரட்சகர் வானவர்களிடம் கூறியதை நினைவு கூர்ந்திடுங்கள். பூமியில் ஒரு பிரதிநிதியை நான் அமர்த்துகின்றேன். அவர்கள் கூறினர், நாங்கள் உம் புகழாரங்களை பாடிக்கொண்டும் உம்மை துதித்து கொண்டும் உம்முடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஆதரித்து கொண்டும் இருக்கும்போது அங்கே தீமைகளை பரப்பி இரத்தம் சிந்தக்கூடிய ஒருவனையே அங்கே நீர் அமைப்பீர். அவர் கூறினார், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். இதுதான் இங்கே விஷயமே. நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுதான் அந்த கடவுளின் நாட்டம். ஏன்னா இதுக்கு கீழே 30 சொல்கிறாரு, பின்னிணைப்பு 7 சொல்லியிருப்பார் இன்னொரு விஷயம். அதில் ஒரு 2 லைன் மட்டும் சொல்கிறேன். சில படைப்புகள் மீட்டு கொள்ளப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புக்கு தகுதி பெற்றிருப்பதை கடவுள் அறிந்திருந்தார். அங்கேயே எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணிடுறாரு. சில பேர் இதில் நம்பிக்கையாளர்களுக்கான தகுதி இருக்குது அப்படிங்கிறத அந்த கலகம் நடந்து முடிஞ்சோடனே டிக்ளேர் பண்ணிடுறாரு. சில பேருக்கு மீட்சி அப்படிங்கிறத கடவுள் வாக்களிக்கிறேன். அது படிதான் கடவுள் நம்மளை இங்கே வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன்னா நம்மளாம் இங்கே எதையுமே கட்டுப்படுத்தலை. கடவுள் நம்மளுடைய தகுதிக்கேற்ப நம்மளை வழி நடத்துகிறேங்கிற சொல்கிறாரு. அங்கேயே அந்த சில பேரை கடவுள் முடிவு பண்ணிட்டார். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்தில் அவங்களோட வாழ்க்கை அமைக்கப்படுது, அவங்களுடைய சூழல் அமைக்கப்படுது, அவங்களுக்குரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கப்பெறுது. ஆனால் ஏன் ஒருத்தவை நம்பிக்கை கொள்ளான், ஒருத்தவை நம்பிக்கை கொள்ளலை அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாரு. ஏன்னா அவனுக்கு அந்த தகுதி இல்லை. இவன் ஏன் நம்பிக்கை கூடனா, இவன் அந்த தகுதி அடைந்தவனாக இருக்கிறான். அது தகுதின்னு மட்டும்தான் சொல்லுவார். அது என்னென்னு நம்ம விவரமாக எதுலையுமே நமக்கு தெரியாது. அதனால தான் அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு தான் கடவுள் நமக்கு பதில் சொல்கிறார். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது கடவுள் தான் அறிந்தவராக இருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வழி நடத்துகிறார். இதே தான் எல்லா விஷயத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியாதது ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே தான் மோசஸ் அவருடைய குரு அந்த படிப்பினையில் நம்ம கற்றுக்கிறது இதுதான். அந்த நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாதது, ஏன் இது நடக்குது அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அது பின்னாடி அது எப்படி உருமாறும், அது எதுக்காக அது நடத்தப்படுது, அது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தான் நடக்கும். ஆனால் அது யாரெல்லாம் போய் பார்த்துக்கும், யாரெல்லாம் அது ஒரு படிப்பினையாக அமையும், இது எல்லாமே கடவுள் துல்லியமாக திட்டமிட்டு அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறார். அதுக்காக தான் நமக்கு இவ்வளோ வரலாறுகளை கடவுள் நமக்கு எடுத்து வைக்கிறார். அடுத்ததா 21:51 ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு. ஆபிரகாம் உபத்தளிப்பு. அதற்கு முன்னர் ஆபிரகாமுக்கு அவருடைய வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் நாம் கொடுத்தோம். ஏனெனில் அவரை பற்றி நாம் முற்றிலும் அறிந்திருந்தோம். இதுக்கு அடிவிரிப்பு ஒன்று இருக்குது.
கடவுளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு ஆபிரகாம் அவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாரா, அல்லது அவர் காப்பாற்றப்பட தகுதியானவர் என்பதை கடவுள் அறிந்திருந்ததால் அவர் அந்த அறிவுத்திறனை அவருக்கு அளித்தாரா? இப்போது வெளிப்பட்டுள்ளபடி நம்மிடையில் மீட்சிக்கு தகுதியானவர்களை மீட்டுக் கொள்வதற்காகவே இந்த முழு உலகமும் படைக்கப்பட்டுள்ளது. சொல்கிறாங்க, இந்த 2 கேள்வி கேட்குறாரு. அவரை பற்றி நாம் முற்றிலும் அறிந்திருந்தோம் அப்படிங்கிறதுக்கு 2 கேள்வி. ஆபிரகாம் அவ்வளோ புத்திசாலியாக இருந்தாரா கடவுளை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு, அல்லது அவர் காப்பாற்றப்பட தகுதியானவர் அப்படிங்கிறதுனால கடவுள் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கினாரா, அவருக்கு அந்த அறிவை கொடுத்தாரா? இதில் எது உண்மைனா அந்த 2வது தான். அந்த தகுதி அப்படிங்கிறத கடவுள் அறிந்திருக்கிறார், கடவுள் மட்டுமே அறிந்திருக்கின்றார். இவன் யார் அப்படிங்கிறது, அந்த ஆழ்மனதின் எண்ணம் அப்படிங்கிறத கடவுள் மட்டும்தான் முழுசாக அறிஞ்சிருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் நம்மளை வழி நடத்துறாரு, அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாரு, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை தேர்ந்தெடுக்க வைக்கிறாரு. ஏன்னா இது என்னுடைய கருத்தில் நிறையா பேர் இந்த குரான் கிளாஸில் கேட்கும்போது நிறையா பேர் சொன்ன ஒரு கருத்து, இதில் நான் என்னுடைய உடன்பாடு இருக்குன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் அல்லது ஒரு பரிசு கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாடினார்னா அதை உங்களை கடவுள் கேட்க வைப்பார். உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பரிசு, ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கடவுள் அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாடிட்டாருன்னா அடுத்து அவர் என்ன செய்வார்னா கடவுள் உங்களை அதை கேட்க வைப்பார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எனக்கு அந்த பொருளை தாங்கன்னு கடவுள் நம்மளை பிரார்த்தனை கேட்க வைப்பார். அதற்கப்புறம் அதுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதே மாதிரி தான் இவன் நம்பிக்கையாளர் ஆகணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணுறாருன்னா நம்மளை கடவுள் பொறுப்பேற்படுத்த வைக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துலையுமே. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த தகுதியின் அடிப்படையில் தான் அது எல்லாமே முன்னாடியே முடிவு பண்ணிட்டேங்கிற சொல்கிறார். சில பேர் மீட்சிக்கு தகுதியானவங்களாக இருக்கிறாங்க, அந்த தகுதிங்கிறத கடவுள் அறிந்திருக்கின்றார், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை செய்ய வைக்கிறார். யாரெல்லாம் அந்த தகுதி உடையவங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வழி நடத்துங்கிறத சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவம் மன்னிப்பு கேட்போம். தூயில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் எதுவும் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், ஏழு இணையலற்றவர், சர்வமும் அறிந்தவர். இன்ஷா அல்லாஹ் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். அதுக்குரிய வசனங்கள், அந்த பிரார்த்தனை கேட்குறாங்களே அதுக்குரிய வசனங்களை பார்ப்போம். 21:89-90 ஜக்கரியா அவங்கள பற்றி சொல்கிறாரு. மேலும் ஜக்கரியா தன் இரட்சகரை இறைஞ்சினார். என் இரட்சகரே, நீரே சிறந்த வாரிசாக இருக்கும் போதிலும் ஒரு சந்ததி இல்லாமல் என்னை வைத்து விடாதீர். இது இவர் கேட்கறதுனால கடவுள் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நாடி இருக்கிறார். இவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போகிறத கடவுள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் அவரை வழி நடத்துகிறார், அவரை பிரார்த்தனை செய்ய வைக்கிறார். எனக்கு ஒரு வாரிசை கொடுங்க அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்ய வைக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அவருக்கு அந்த வாரிசை கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார். நாம் அவருக்கு பதிலளித்து ஜானை அவருக்கு அளித்தோம். அவருக்காக அவருடைய மனைவியை நாம் சரிப்படுத்தினோம். இது ஏனெனில் அவர்கள் நன்மைகளை செய்ய விரைபவர்களாகவும் இன்பமான நிலைகளிலும் அவ்வாறே அச்சத்திலும் நம்மை இறைஞ்சுபவர்களாகவும் இருந்தனர். நமக்கு பயபக்தியுள்ளவர்களாக அவர்கள் இருந்தனர். அதான் கடவுளுடைய நாட்டம்தான். அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வழி நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவர் முடிவு பண்ணுறது மாதிரி நம்மளை பிரார்த்தனை கேட்க வைக்கிறாங்க, அதுக்கு பதில் அளிக்கிறாரு. அவர் முடிவு பண்ணுற மாதிரி நம்மளை பொறுப்பேற்படுத்த வைக்கிறாங்க. முழுக்க முழுக்க இது எல்லாமே கடவுளுடைய கையில் தான் இருக்குது, கடவுளுடைய நாட்டமாக தான் இருக்குது.
இல்லை நம்ம கேட்கறதுனால கடவுள் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நம்மளை அப்படி கேட்க வச்சு நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் God is running everything அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். அதுலேயே 21:76 ஒவ்வொரு தூதர்கள் நபிமார்கள் அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை பதிலளித்தது அதை பற்றி சொல்கிறார். நோவா அவரை பற்றி சொல்கிறாரு. மேலும் அதற்கு முன்னர் நோவா அழைத்தார், நாம் அவருக்கு பதிலளித்தோம், அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரும் பிரளயத்திலிருந்து நாம் காத்தோம். ஒவ்வொருத்தரையுமே மீட்கப்படணும், இவங்கெல்லாம் மீட்கப்படணும் கடவுள் முடிவு செய்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரை பிரார்த்தனை கேட்க வைக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மீட்டுக்கொள்ளவும் செய்கிறார். அடுத்ததாக ஜோனாவை சொல்லுவார். மேலும் ஜன்னூன் ஜோனா தனது பெயரில் நான் ஒன்றை கொண்டவர், நாம் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்றெண்ணிக்கொண்டு ஆட்சேபனையுடன் தன் இறைப்பணியை கைவிட்டார். அவர் இருளிலிருந்து இறைஞ்சுவதில் சென்று முடிந்தார். உம்மை விடுத்து வேறு தெய்வம் இல்லை, நீர் துதிப்பிற்குரியவர், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். நாம் அவருக்கு பதிலளித்து அந்நெருக்கடியிலிருந்தும் அவரை காத்தோம். இவ்விதமாகவே நம்பிக்கையாளர்களை நாம் காப்போம். இதே தான் ப்ராசஸ் எல்லாருக்குமே. நம்ம கேட்குற பிரார்த்தனை நமக்கு தேவையானது எல்லாமே கேட்டுட்ருக்குறோம். ஆனால் அதில் எல்லாமே கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கல. கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை நமக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறார். அதனால தான் கடவுள் என்ன நாடுறாரோ, இவனுக்கு இதை கொடுக்க போறேன்னா அதை கேட்க வச்சு கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. கடவுளுடைய வழிமுறை அப்படிப்பட்டதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது இந்த அடிப்படையில் தான் சில வசனங்களை கடவுள் நமக்கு சொல்கிறார். 28:68 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உம்முடைய இரட்சகர் தான் அவர் நாடிய எதனையும் படைப்பவர், மேலும் தேர்ந்தெடுப்பவர். வேறு எவர் ஒருவரும் எதனையும் தேர்ந்தெடுப்பதில்லை. கடவுள் துதிப்பிற்குரியவர், மிகவும் உயர்ந்தவர், பங்குதாரர்கள் தேவைப்படுவதற்கும் அப்பாற்பட்டு அவர் மிகவும் மேலானவர். அதுதான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட இந்த வசனத்துடைய அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அவர் நாடிய எதனையும் அவர் தான் படைக்கிறாரு, அவர் நாடுற எதையும் அவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. எனக்கு இது கொடுக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுறாரு, என்னை அதை கேட்கவும் வைக்கிறாரு, எனக்கு அதை கொடுக்கவும் செய்கிறார். இதுதான் அனைத்தும் அவர். ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே கடவுளுடைய நாட்டமாக இருக்குது, அவருடைய விருப்பமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறார். இதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அந்த கலகத்தின் போதே அவர் எல்லாமே முடிவு பண்ணிட்டார். இவனுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை, அந்த சில பேர் இப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க, சில பேருக்கு மீட்சி அப்படிங்கிறத கடவுள் அப்பயே முடிவு செஞ்சிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா இது எல்லாமே நமக்கு எதன் காரணமாக இந்த இன்னொரு வாய்ப்பு, அந்த மீட்சி சில பேருக்கு மீட்சி அடைக்கணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அது ஒரு வழிமுறை செஞ்சு நமக்கு இங்கே அனுப்பி வச்சிருக்கிறார். அது எல்லாத்தையும் என்ன அப்படிங்கிற சொல்கிறான்னா மாபெரும் கருணை அப்படிங்கிற சொல்கிறார். இந்த வாய்ப்பு, இந்த வாழ்க்கை, இப்போ நம்ம சுவாசிட்டு இருக்கிற இந்த நொடி, இனிமேல் இருக்க போகிற இந்த நேரம் எல்லாமே மிக பெரும் கருணை அப்படிங்கிற சொல்கிறாரு. அந்த கருணையை என்னன்னு சொல்கிறாருன்னா 43:32 சொல்கிறார். இவர்களா உம்முடைய இரட்சகரின் கருணையை நிர்ணயிப்பவர்கள். அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு அவர்களில் சிலரை மற்றவர்களை விட அந்தஸ்தில் உயர்த்தியவாறு இவ்வுலகில் அவருடைய பங்கை நாமே நிர்ணயிக்கின்றோம். உம்முடைய இரட்சகரின் கருணையானது அவர்கள் சேர்க்கக்கூடிய எந்த பொருளையும் விட மிகவும் மேலானதாகும். சொல்றாங்க, நீங்க எதுக்கு ஆசைப்படணும், நீங்க எதை நோக்கி போகணும், நீங்க எதை சேர்த்து வைக்கணும், அதை சொல்றாரு. உங்களுடைய இரட்சகரின் கருணையானது நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய எந்த பொருளை விட மிகவும் மேலானதாகும். அதுதான் இங்க விஷயமே. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஒருவர் மற்றவருக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு அவர்கள் சிலரை மற்றவரிடம் அந்தஸ்தில் உயர்த்தியவர் இவ்வுலகில் அவருடைய பங்கை நாமே நிர்ணயிக்கின்றோம். யாரு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், யார் என்ன வேலை செய்யணும், இது எல்லாமே நிர்ணயிக்கிறது கடவுள் தான். ஆனால் இங்கே யாருமே யாருக்கும் மேலே கீழே அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே கடவுளால் பணியமர்த்தப்பட்டவங்க. எல்லாருமே கடவுள் சொல்கிற மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
ஆனால் நம்ம அறிந்து கொள்றதில்லை. எப்படி நம்ம உடலுக்குள்ளே நடக்கிற இந்த பாகங்கள், இந்த கிட்னியாக இருக்கட்டும், இந்த மூளையாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளோட கட்டுப்பாட்டில் இருக்கோ, அதுக்கு வெளியே இருக்கிற எல்லாமே கடவுளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அவன் அறிந்து கொள்றதில்லை, நம்ம கட்டுப்படுத்த முடியாதுன்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒவ்வொன்றையுமே கடவுள் தான் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். எல்லா விஷயத்தையுமே, என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய மரணமாக இருக்கட்டும், அந்த மரணம் எப்படி நிகழணும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி தான் நான் மரணிக்கணும்னா அந்த மாதிரி தான் அது நடக்கும். இல்லை நான் தூங்கும்போது மரணிக்கணும்னா அந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகளை நிகழ்த்துறது ஒரு சின்ன விஷயத்தின் மூலியமாக நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அது எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத சொல்கிறார். அதனால தான் அது எல்லாமே நான் தான் படைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன், எல்லாரையும் நான் தான் வழி நடத்துகிறேன். அந்த தகுதி அப்படிங்கிறத கடவுள் மட்டும் அறிந்தவராக இருக்கிறார். என்னை எதன் காரணமாக கடவுள் வழி நடத்துகிறாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு எந்த பதிலுமே இருக்காது, உங்ககிட்டயும் எந்த பதிலுமே இருக்காது. நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரே பதில் என்னவா இருக்குமா, கடவுளுடைய நாட்டம். அதை தவிர்த்து வேறு பதில் நம்மக்கிட்ட இருக்காது. வேற நீங்கள் என்ன யோசிச்சாலுமே அது கடைசியாக எங்கே போய் முடியுமா, அது கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத தான் போய் முடியும். இவன் ஏன் நம்பிக்கையாளர், இவன் ஏன் நம்ப மறுப்பவன், என்ன காரணம், எதுன்னு கேட்டாலுமே கடைசியாக அது முடிகிற இடம் கடவுளுடைய நாட்டம். அதை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அதை உள்ளபூர்வமாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை நம்பாதவங்க தான் பொய்யர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் சாத்தான் ஒரு நிரூபிக்கப்பட்ட பொய்யன் அப்படிங்கிற சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம், கடந்து சென்றுக்கிட்டே இருக்கிறோம், அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அலட்சியப்படுத்துகிறோம். ஒரு தொடர்பு தொழுகைகள் நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதை விட அந்த தூக்கத்தை மேலாக நினைக்கிறோம். அந்த தொழுகையை கடைபிடிக்கிறதுக்கு பிரார்த்தனை கேட்குறோமா, இந்த ஜக்காத்தை ஒழுங்காக கொடுக்குறதுக்கு பிரார்த்தனை கேட்குறோமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தேவையான ஒன்று, ஒரு பணம் வேணும்னா உடனே பிரார்த்தனை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் இந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவன ஆக்குங்க. அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த பிரார்த்தனைகளை நம்ம அதிகமாக கேட்குறோம்னா இதை விட நம்ம மற்ற இதுக்கு தான் பிரார்த்தனை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் கடவுள் இதுதான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற சொல்கிறார். கடவுளுக்காக நீங்கள் செய்கிற விஷயங்கள், கடவுள் நிமித்தம் நீங்கள் செய்கிற விஷயங்கள் தான் உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. அதுதான் பாடுபடுதல் அப்படிங்கிற சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்ம கடவுள்கிட்ட அதிகமாக இறைஞ்சி பிரார்த்தனை கேட்போம், அவர் மேலே பொறுப்பேற்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம். கடவுள் நம்மளை அதுக்கேற்ற மாதிரி ஆக்குறதுக்கு கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்தும். அக்கிமு ஸலாத், தொடர்பு தொழுகைக்கு ஆயத்தமாகும்.